சபாநாயகரை தேர்வு செய்தார் விஜய். கதரும் ஸ்டாலின், எடப்பாடி. நண்பர்களே, டிவிகே தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்துடைய முதலமைச்சராக நமது அண்ணன் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் மட்டும் கிடையாது, அவருடன் சேர்த்து 9 முக்கியமான அமைச்சர் பொறுப்பும் என்பது பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்றைய தினம் நமது விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், ஆளுநரை சந்திக்கக்கூடிய அந்த வேளையிலே பதவி பிரமாணம் செய்து வைக்க நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும் என எங்களிடம் அதிகப்படியான தொகுதிகள் எண்ணிக்கை என்பதால் 118 அப்படிங்கிற பெரும்பான்மையை நாங்கள் தாண்டி விட்டோம் என சொல்லித்தான் கடிதங்களை கொடுத்து அதன் மூலமாகத்தான் இன்றைய தினம் பதவி பிரமாணம் என்பது செய்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய இளம் முதலமைச்சராக, அதாவது மக்களின் விருப்பப்படி மக்களுக்கு ஏற்ற ஒரு முதலமைச்சராக நமது அண்ணன் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் பதவியேற்றதுமே அவர் செய்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ள மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் பாலியல் பிரச்சனையை தப்பிப்பதற்கு தனி அமைப்பு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என முக்கியமான 3 கையெழுத்துக்களை வெளியிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சபாநாயகரை நமது தமிழக வெற்றி கழகம் தேர்வு செய்யாது. எப்படியும் இப்ப ஆட்சி அமைத்து விடலாம். அதற்கு அடுத்தபடியாக தற்காலிகமாக சபாநாயகர் தேர்வு என்பது செய்ய வேண்டும். அந்த சபாநாயகர் தேர்விலே கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கோட்டை விடுவார்கள். அப்படியும் இதனையும் ஜெயித்து விட்டால் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை என்பது நிரூபிக்க வேண்டும். அந்த நேரத்திலே கண்டிப்பாக சபாநாயகரை தேர்வு முக்கியமான நிரந்தரமான ஒரு சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை கலைத்து விடலாம் என ஸ்டாலின் அவர்கள் குறுக்கு வழியிலே யோசித்துக் கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் அரசியலுக்கு புதிது. ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும், ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் பழம் தின்னு கொட்டை போட்டவர் அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு பல யோசனைகளை செய்யக்கூடியவர் தான் ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் என்பது தேர்வு செய்து விட்டாராம் நமது விஜய் அவர்கள். சோழவந்தான் தனித்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருப்பையா சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாராம். நாளை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் தமிழக எம்எல்ஏக்கள் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். பட்டியலினத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவரை தற்காலிகமாக சபாநாயகராக தமிழக வெற்றி கழகம் நியமித்திருப்பது கவனிக்கத்தக்கது அப்படின்னே கூட சொல்லலாம். இவர் 2011-2016 காலகட்டத்திலே அதிமுக ஆட்சியிலே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சோழவந்தான் தனித்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருப்பையா அவர்கள் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தற்காலிகமான சபாநாயகராக விஜய் அவர்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறாராம். அவரின் மூலமாகத்தான் எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பதவி பிரமாணம் என்பது செய்து வைக்கப்பட இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலே, அடுத்து சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கூடிய அந்த நாட்களிலே பெரும்பான்மை என்பது நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அப்பொழுது நிரந்தரமான ஒரு சபாநாயகரை தேர்வு செய்து விடலாம் என நமது தலைவர் விஜய் அவர்கள் எண்ணி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சிக்கும் இனி வரக்கூடிய 5 ஆண்டுகளுடைய ஆட்சிக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் என்பது இருக்க போகிறது என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு.